மாலை வணக்கம். வணக்கங்கள் செல்வங்களே. செல்வங்களே என்ன தாத்தா செல்வங்களே அப்படி என்று சொல்கிறீர்கள்? ஆமாங்க, ஆம் செல்வங்களே. செல்வங்கள் அதிகமாக இருப்பதனால் நான் செல்வங்களே என்று சொல்கிறேன். பாருங்கள், உலகத்திலே மக்கள் தொகை மிகவும் அதிகமாக உள்ள நாடு எது என்றால் ஒரு சில நாடுகள் கைவிரலிலே எண்ணிவிடலாம். அத்தனை நாடுகளிலே தான் அதிக மக்கள் தொகையை கடவுள் கொடுத்திருக்கிறார். மற்ற பல நாடுகளிலே மக்கள் தொகையே இல்லை, வெறும் சிறிதளவு தான் இருக்கிறது. குறைந்த பட்சத்தில் மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் அப்படி என்று யோசித்தால், ஒருவேளை இந்த குறிப்பிட்ட சில நாடுகளின் மேல் இறைவனுக்கு அதிக விருப்பம் ஏற்பட்டதோ. எல்லோருக்கும் பொருட்செல்வம் அதிக அளவில் கொடுத்தாலும் நமக்கும் இருக்கிறது பொருட்செல்வம், அதோடு மக்கள் செல்வத்தையும் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். டபுள் கெயின், வேர் ஆல் டபுள் கெயின்டு பை காட். எஸ் அவர்களே, அவருடைய விருப்பம் இல்லை என்றால் நாம் அதிகபட்சத்தில் இருக்க முடியாது. கடவுள் மக்கள் மீது அதிக ஆசை கொண்டுள்ளார். குறிப்பாக நமது இந்த சில நாடுகளின் மேல் மிகவும் விருப்பப்பட்டு நமக்கு மக்கள் தொகையை அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆம் சொல்லுவாங்க, பல நாடுகளிலே மக்களே இல்லை, மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது. நாம் இதனை வைத்துக்கொண்டு நமது நாட்டையும் பக்கத்தில் உள்ள சில அதிக மக்களை கொண்ட நாடை பார்த்துவிட்டு, உலகத்திலே எல்லா இடத்திலும் இப்படித்தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, அதிக மக்கள் தொகை இருப்பதனால் ஒருவேளை இந்த உலகம் அப்படியே வலு கனம் தாங்க முடியாமல் அப்படியே எங்கன்னா கீழே எங்கன்னா போயிடும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி ஒன்றும் இல்லை என் செல்வங்களே. குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள், இந்தியா, சைனா, மேபி கனடா, தெரியாமல் எதுவும் நம்ம பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அதிக ஜனத்தொகை இருக்கிறதே தவிர உலகத்தில் பெரும் பகுதி மக்கள் தொகை இல்லாமல் இருக்கிறது. சொல்லுங்களே, தான் நீங்கள் மக்கள் தொகையை கணக்கெடுத்திருக்கீங்க மாற்றி இல்லை சொல்லுங்கள். மக்கள் தொகை உலகம் முழுவதும் நமது நாட்டை போலத்தான் இருக்குமா என்று நினைத்தால் பல வீடியோக்களில் இல்லை சில ஜனத்தொகை குறிப்பீடுகளை பார்த்தால் உலகம் பெரிதளவில் காலியாகத்தான் இருக்கிறது. ஓகே சொல்லுங்களே. எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களிடம் பங்கிட்டுக் கொள்கிறேன். தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள்.